கன்னி ராசி அன்பர்களுக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு கவலைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னடா சாமி, ஏன்டா சாமி, எதுக்குடா சாமி, வாழுவோமா மாட்டோமா, போராடுற போராட்டத்துக்கு ஒரு படத்தில் சொல்லுவார், நம்ம வடிவேல் சார் சொல்லுவார்ல, உள்ளூர்லேயே இருக்கலாமா இல்லை துபாய் துபாய் போய் எங்கிட்டா போய் வாழ்ந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி தான், உலகத்திலே இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்துடன் இருக்கக்கூடிய என் அருமை நண்பர்களான கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கவலைகளை போக்கக்கூடிய, உங்களுடைய வருத்தங்களை போக்கக்கூடிய, உங்கள் மனசில் உள்ள மிகப்பெரிய பாரத்தை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு சிறப்படையக்கூடிய ஒரு சிரமம் இல்லாத சிறப்பான ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்குது. கிட்டத்தட்ட உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனியாக அமர்ந்த நம்முடைய சனி பகவான் தற்போது வக்ரம் பெற்று அமர்ந்து குருவுடைய பார்வை மூலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கார். இதுக்கு ஈடு இணையாக என்ன பண்ணுறாங்க, மற்ற கிரகங்கள் என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான உதவிகள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புதிய புதிய திட்டங்கள் தீட்டுவீங்க. இந்த திட்டம் தீட்டுறதா இருந்தால் ஒரு புதிய கண்டுபிடிப்புனாலே நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கோம். நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்க நம்மளுடைய நேயர்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்களும் பார்க்குறீங்க, புது புது நேயர்களும் பார்க்குறனால நான் திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன். ஒரு ஒரு விஷயம், ஒரு கண்டுபிடிப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சமூக வலைதளமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும், அல்லது விஞ்ஞானம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு கண்டுபிடிப்புன்னு ஒரு புதிய விஷயம் ஒரு இடத்துல உருவாகுதுன்னா, அது நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க நீங்கள் இல்லைன்னா அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. அது நிலைக்கவும் செய்யாது. ஏன்னா நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அது நுண்ணறிவுடன் ரொம்ப 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 டெப்த்தாக யோசித்து அதற்கான ஒரு விடையை கொடுப்பீங்க. சரியான ஒரு சிறப்பான வெற்றியை கொடுப்பீங்க. ஆனால் வெற்றியை கொடுக்குற நீங்கள் பின்னாடி ஓரமாக நிற்பீங்க. உங்கள்கிட்ட வாங்கிட்டு செயல்படுத்துகிறவன் முன்னாடி ஜம்முன்னு உட்காந்துருப்பான். ஸோ இதுதான் கிரகத்துடைய விஷயம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதம் அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நீங்கள் தான், நீங்களே தான் ராஜா, நீங்களே தான் ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான புதிய திட்டங்கள் நீங்கள் உங்களுக்காக தீட்ட போகிறீங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுலையுமே சும்மா ஜம்முன்னு அப்படியே என்ன சொன்னால், நான் சிறப்பாக இருக்கேன், ஜம்முன்னு இருக்கேன் அப்படின்னு நான் எப்படி சந்தோஷமாக சொல்லணுமோ அது மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா நீங்கள் கவலைகள்லாம் கடந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். அதே மாதிரி நீங்கள் நல்லா இருப்பீங்கிறது கிரகத்தோட எண்ணம். அதனால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. வக்ரம் பெற்ற சனி பகவான் உங்களை பார்க்குறனால, உங்களை பார்க்குற சனி பகவானை குரு பகவான் பார்க்குறனால, திருமணத்துக்காக காத்திருக்கிற நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. வீடு வீடாக தேடிட்டேன், ஊர் ஊராக தேடிட்டேன், நாடாக தேடிட்டேன், எனக்கான வாழ்க்கை துணை எங்கய்யா அப்படின்னு கேட்கிங்களே, உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வரப்போகிறாங்க. கவலையப்படாதீங்க. சிறப்பாக இருக்க போது பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணை. இந்த கன்னிக்கு பெரிய விஷயம் என்னென்னா, தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், தன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது சாப்பாடாக இருக்கட்டும், ஒரு நபராக இருக்கட்டும், என்ன பண்ணுவீங்க, அதை சரியான முறையில் பயன்படுத்துவீங்க. பிடிக்கலைன்னா திரும்பி பார்க்கக்கூடாது, போய்கிட்டே இரு. சாப்பிடாம கிடந்தால் பரவாயில்ல, இந்த நம்மளுக்கு பிடிக்காத சாப்பாடு அப்படின்னு யோசிக்கக்கூடிய தன்மை கன்னிராசிக்கு இயல்பாகவே உண்டு. ஆனால் என்னென்னா, தேவைக்கான விஷயங்களுக்கு கரெக்டாக பயன்படுத்துவீங்க. ஆனால் ஒரு பணம் அப்படின்னு ஒரு கையில் கொடுத்து, ஒரு நகையை கையில் கொடுத்து, இதை நீ வச்சுக்கோ, மற்றவனுக்கு துரோகம் பண்ணா செத்தா கூட பண்ண மாட்டேன், துரோகத்துக்கு நான் துணை போகவே மாட்டேன்னு பணத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்படாமல் நல்ல குணத்துக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சிறப்பான ராசினா அது கன்னி ராசி தான். 5 ராசிக்கு இது பங்கு உண்டு. அதில் 5ல் ஒரு மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு மட்டுமே உண்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய கன்னி ராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறாந்தா நான் கிட்டத்தட்ட ஒரு பேசிக்கிட்டே இருப்பேன். வீடியோ அப்புறம் மற்ற ராசிக்கெலாம் பேச முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற கன்னிராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகள்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா, எங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நாங்கள் என்ன சொன்னாலும் எங்களை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க.
கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஆனா என்னை கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு வருத்தப்படக்கூடிய நம்மளுடைய கன்னி ராசி பெற்றோர்கள். கவலைப்படாதீங்க. உங்க குழந்தைகள் உங்க பேச்சை கேட்டு, உங்கள புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான அற்புதமான மாற்றங்களை தரப்போறாங்க. அதாவது உங்க பேர சொல்லி குழந்தைகள கூட்டிங்கல்ல, இப்ப குழந்தைக பேர சொல்லி உங்கள பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களை உங்க குழந்தைகள் ஏற்படுத்தி குடுப்பாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. தேவையற்ற நபர்கள், தேவையற்ற செயல்கள் இந்த 2ம் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2021லேருந்து கூடயே வந்துக்கிருக்கு. அத கட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா உங்களால அது முடியல. ஆனா இப்ப இந்த ஆகஸ்ட் மாசத்துல தேவையில்லாத நபர்கள் எல்லாமே உங்கள விட்டு போயிருவாங்க. தேவையற்ற வேலைகள் எல்லாமே உங்கள விட்டு போயிரும். சரியான வேலைய சரியா சிந்திச்சு, சிறப்படையக்கூடிய ஒரு சிரமம் இல்லாத சிறப்பான ஒரு மாதமா இருக்கு. இதில நம்ம இன்னொரு விஷயம் கன்னிராசிக்கு ஒரு ஹைலைட்டா சொல்றேன் தான். கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய நட்பு, புதிய வரவு, புதிய உறவு, புதிய சந்தோஷம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாசத்துல கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. எந்த உறவு வருது, எந்த நட்பு வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி. இப்ப நம்ம ஒரு விஷயம் கேட்குறோம். இப்ப நம்ம கன்னிராசிக்காரங்க நம்ம வீடியோ பார்த்துக்கிறீங்க. இதில 3 நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க. ஒண்ணு உத்திர நட்சத்திரம், சூரிய பகவான் நட்சத்திரம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய அஸ்த நட்சத்திரம், சந்திர பகவான் நட்சத்திரம். அதேபோல சித்திரை நட்சத்திரம், செவ்வாய் பகவான் நட்சத்திரம். ஸோ, இப்ப இந்த 3 நட்சத்திரக்காரர்கள்ல யார் யாரெல்லாம் அதிகமா நம்ம வீடியோ பார்க்குறீங்க? யார் யாரெல்லாம் ஒரு டிப்ரஷன்ல இருக்கீங்களோ, கட்டாயமா என்ன பண்ணுங்க, உங்களுடைய பெயரு, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ஊரு, எந்த நாடு, வெளிநாடா இருந்தா கட்டாயமா அந்த நாட மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு அற்புதமான வழிபாட நட்சத்திர ரீதியா தர நான் ரெடியா இருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு கமெண்ட்ஸ் குடுக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இவ்வளோ அற்புதங்கள் நடக்குதே! சூப்பரா இருக்குய்யா! உண்மையிலே சூப்பரா இருக்கு. ஆனா, ஏதாச்சும் கொஞ்சம் கிரகங்கள் எங்கள கவனமா இருக்க சொல்லி சொல்லுதா? அப்படின்னு யோசித்தீங்கன்னா, கட்டாயமாக கேது பகவான் 12ஆம் இடத்திலும், நம்முடைய பாசக்கார ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறனால, நைட்டு தூங்கும்போது தயவுசெய்து எதையும் யோசிக்காம, இன்றைய நாள் நல்ல நாளா இருக்கு. நாளைக்கு சூப்பரா இருக்கும்னு நெனச்சுட்டு தூங்குங்க. அது நடக்கல, இது நடக்கல போட்டு டிஸ்டர்பன்ஸே வச்சுக்கிறாதீங்க. உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து கிடைக்கும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நைட் நேரத்தில ட்ராவல் பண்றீங்கன்னா, வண்டி வாகனத்தில கவனமா ட்ராவல் பண்ணணும். பொதுவாவே நம்முடைய கன்னிராசி என்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாசத்தில இந்த கூட்டு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மெயினா கவனமா இருக்கணும். பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும்? தொழில்ல அதிக கவனம் செலுத்தினா, பயப்பட தேவையில்ல, பதட்டப்பட தேவையில்ல. சந்தோஷத்துக்கு மட்டும் நிலையான தன்மைய கன்னிராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாசத்தில கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது உண்மை.